இந்த கேள்வி பாருங்க, டிஎன்பிசியில் ரீசெண்டாக கேட்ட ஒரு கேள்வி தான். தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா களவழி நாற்பது. ஸோ போர் வரலாறு அப்படின்னாலே களவழி நாற்பது தான் வரும். ஓகேங்களா? பட் தமிழகத்தில் கழுமலம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க தகவல் இங்கே கொடுத்துருக்காங்க. கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் கோச்செங்கண்ணான் சேரன் கணைக்கால் இரும்புரையை வென்று சிறையிலிட்டதால் அவரை மீட்க பொய்கையார் பாடியதை இந்த நூல் சொல்கிறாங்க. இது களவழி நாற்பது. யார் பண்ணது? பொய்கையார். ஓகேங்களா? ஓகே, எக்ஸ்ட்ரா தகவல் பாருங்கள். 15 கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் வந்து பார்த்தீங்கன்னா களவழி நாற்பது தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி களத்தை ஏற்களம் போர்க்களம் அப்படின்னு 2 வகையாக படுத்துவாங்க. நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களம் வந்து ஏற்களம், பகைவரை அளிக்கும் போர்க்களம் வந்து பார்த்தோன்னா போர்க்களம் சொல்லுவாங்க. அப்போ போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் வந்து பார்த்தோன்னா களவழி நாற்பது. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூலே காரணம் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பரணி தோன்றுவதற்கு இந்த நூல் தான் காரணமா. அதே மாதிரி இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் இறுதி சொல்லும் அட்டக்களத்துங்கிறது முடியும். ஓகே, அட்டக்களத்துங்கிற வார்த்தையோட முடியும். அது இந்த நூலுடைய மிகச் சிறப்புன்னு சொல்றாங்க. அப்ப 3 இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? புறப்பொருள் சார்ந்தது கழுமலம் போர், அப்புறம் அட்டக்களத்து, பரணி, இந்த 4மே ஞாபகம்.